இது பகுதி 2. இதில் கிரைண்டரின் சர்வீஸ் மற்றும் ரிப்பேர் பற்றி கற்றுக்கொள்வோம். கிரைண்டரை ஸ்விட்ச் ஆன் செய்து அதன் செயல்பாட்டை சரிபார்க்கவும். கிரைண்டரை சப்ளையில் இருந்து தனிமைப்படுத்தவும். இன்ஸ்பெக்ஷன் கவரை திறக்கவும். டேபிளில் உள்ள நேம் பிளேட் விவரங்களை குறித்துக் கொள்ளவும். விர்ச்சுவல் இன்ஸ்பெக்ஷன் செய்யவும். சப்ளை கார்டை, ஸ்விட்சஸின் நல்ல நிலைமை, மோட்டார் மற்றும் டிரைவ் அலைன்மெண்ட்டின் சரியான மவுண்டிங்கிற்காக மல்டிமீட்டர் அல்லது டெஸ்ட் லேம்பை பயன்படுத்தி கண்டினியூட்டி மற்றும் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்டிங்கிற்காக பவர் கார்டை சரிபார்க்கவும். மோட்டாரின் இன்சுலேஷன் டெஸ்டை செய்து டேபிளில் பதிவு செய்யவும். இன்சுலேஷன் வேல்யூ 1 மெகா ஓமுக்கு மேல் இருந்தால் கிரைண்டரை ஸ்விட்ச் ஆன் செய்து அதன் செயல்பாட்டை கவனிக்கவும். இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் 0.5 மெகா ஓமுக்கு குறைவாக இருந்தால் ஹீட்டிங் அல்லது வார்னிஷிங் செய்வதன் மூலம் இன்சுலேஷன் வேல்யூவை மேம்படுத்தவும். கிரைண்டரின் மோட்டார் மற்றும் பேரிங்கை நன்றாக சுத்தம் செய்யவும். அசெம்பிள் செய்யும் முன் உற்பத்தியாளரால் பரிந்துரைக்கப்பட்டபடி பேரிங்கை லூப்ரிகேட் செய்யவும். பெல்ட் டென்ஷனை அட்ஜஸ்ட் செய்த பிறகு மோட்டாரை அசெம்பிள் செய்து டெர்மினல் ஸ்க்ரூஸ், புல்லி ஸ்க்ரூஸ், ஃப்ளைவீல் நட்ஸ், மோட்டார் ஃபிக்சிங் போல்ட்ஸ் போன்றவற்றை டைட்டன் செய்யவும். மோட்டாரை சப்ளையுடன் கனெக்ட் செய்து கிரைண்டரை ஸ்டார்ட் செய்யவும். மோட்டார் இயங்குவதையும் கிரைண்டர் சீராக செயல்படுவதையும் கவனிக்கவும். கிரைண்டரை ரிப்பேர் செய்தல். கஸ்டமர் அல்லது யூசரின் புகார்களை கேட்டறியவும். அவை பின்வருமாறு இருக்கலாம். கிரைண்டர் வேலை செய்யவில்லை, ஸ்டார்ட் ஆக தவறுதல், ஆனால் கைமுறையாக ஸ்டார்ட் செய்யும் பொழுது இரண்டில் எந்த வேறு திசையிலும் இயங்குகிறது, ஸ்டார்ட் ஆகிறது ஆனால் விரைவாக சூடாகிறது, ஸ்பீடு குறைகிறது மற்றும் மோட்டார் மிகவும் சூடாகிறது, கிரைண்டரில் சத்தம் ஏற்படுகிறது, கிரைண்டர் ஷாக் அடிக்கிறது. கிரைண்டர் வேலை செய்யவில்லை என்றால் லைனில் ஓப்பன் கனெக்ஷன் உள்ளதா என சரிபார்க்கவும். அவ்வாறு காணப்பட்டால் அதை சரி செய்யவும். மோட்டார் வைண்டிங்கில் ஏதேனும் ஓப்பன் சர்க்யூட் உள்ளதா என சரிபார்க்கவும். ஓப்பன் சர்க்யூட் இருந்தால் ரிப்பேர் செய்ய அனுப்பவும். மோட்டார் டெர்மினலில் இருந்து கெப்பாசிட்டரை அகற்றுவதற்கு முன் கனெக்ஷனை கவனித்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜ் செய்யவும். குறிப்பு: டிஸ்சார்ஜ் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஸ்க்ரூ டிரைவரின் ஹெட்டை மட்டும் தொடவும். டிஜிட்டல் மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் செட் செய்து டெர்மினல்ஸ் முழுவதும் ப்ராபை வைத்து டிஸ்பிளேயை பார்க்கவும். மீட்டர் ரீடிங் லோ ரெசிஸ்டன்ஸை காட்டி படிப்படியாக ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு அதிகரித்தால் கெப்பாசிட்டர் நன்றாக உள்ளது. மல்டிமீட்டர் ஒரே மாதிரியான ரீடிங்கை அல்லது எந்த வேறு ரீடிங்கும் இல்லை என காட்டினால் கெப்பாசிட்டர் குறைபாடுடையது, அதை மாற்றவும். மோட்டார் வைண்டிங்கை அடையாளம் காணுதல். 2 வைண்டிங்கின் டெர்மினல்களுக்கு இடையில் டெஸ்ட் லேம்பை வைக்கவும் மற்றும் கண்டினியூட்டி சரிபார்க்கவும். கண்டினியூட்டி இல்லை என்றால் வைண்டிங்கை மாற்றவும். மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் லோ ரேஞ்சில் செட் செய்து இரு வைண்டிங்குகளிலும் அதை வைக்கவும். டேபுலேஷன் உள்ள ரீடிங்கை குறித்து கொள்ளவும். லோ ரெசிஸ்டன்ஸ் கொண்ட வைண்டிங் ஒரு மெயின் வைண்டிங் ஆகும், மேலும் ஹை ரெசிஸ்டன்ஸ் கொண்ட வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங் ஆகும். கெப்பாசிட்டர் ஆக்சிலரி வைண்டிங்குடன் சீரீஸில் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். பெல்ட்டின் டைட்னஸை சரிபார்க்கவும். உற்பத்தியாளரால் பரிந்துரைக்கப்பட்டபடி சரியான டென்ஷனுக்காக பெல்ட்டை அட்ஜஸ்ட் செய்யவும். இது டைட் பியரிங்ஸ் காரணமாக உள்ளதா என சரிபார்க்கவும். ஷாஃப்டை கையால் திருப்புவதன் மூலம் டெஸ்ட் செய்யவும். லூப்ரிகேஷன் உதவவில்லை என்றால் பேரிங் மாற்றப்பட வேண்டும். சென்ட்ரிஃபியூகல் ஸ்விட்சின் கான்டாக்டை சரிபார்க்கவும். சென்ட்ரிஃபியூகல் ஸ்விட்சின் கான்டாக்ட் மூடப்படவில்லை என்றால் அதை ரிப்பேர் செய்யவும் அல்லது மாற்றவும். ஸ்பீடு குறைந்து மோட்டார் மிகவும் சூடாகிறது என்றால் வைண்டிங்கின் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கிரவுண்டிங் உள்ளதா என்று சரிபார்க்கவும். பேரிங் பிசுபிசுப்பாக உள்ளதா என்பதை அறிய அதை சரிபார்க்கவும். குறைபாடு கண்டறியப்பட்டால் ரிப்பேர் செய்யவும் அல்லது மாற்றவும். கிரைண்டர் சத்தமாக இருந்தால் தேய்ந்து போன பேரிங்கை சரிபார்த்து அதை மாற்றவும் மற்றும் ஸ்கோரிங்கிற்காக ஷாஃப்டை கவனிக்கவும். எண்ட் பிளேயை சரிபார்க்கவும். பிளே மிகவும் அதிகமாக இருந்தால் கூடுதலான வாஷர்களை சேர்க்கவும். லூஸான ஹோல்ட் டவுன் போல்ட், லூஸ் ஃபேன், புல்லிஸ் போன்ற லூஸான பாகங்களை சரிபார்க்கவும். அவற்றை டைட்டன் செய்யவும். தவறான அலைன்மெண்ட் உள்ளதா என சரிபார்க்கவும். புள்ளியை சரியாக அலைன் செய்யவும். பெல்ட்டை சரிபார்க்கவும். தேய்ந்து போயிருந்தால் அவற்றை மாற்றவும்.
மோட்டாரின் ஷாஃப்டை சரிபார்க்கவும். வளைந்திருந்தால் மோட்டரை மாற்றவும் அல்லது ரிப்பேர் செய்ய அனுப்பவும். கிரைண்டரில் ஷாக் அடித்தால் இன்ஸ்பெக்ஷன் கவரை திறந்து மெட்டாலிக் பாடியுடன் ஏதேனும் லைன் கான்டாக்ட் இருக்கிறதா என சரிபார்க்கவும். மேலும் எர்த்திங் சரியாக இருப்பதை உறுதி செய்யவும். கான்டாக்ட் ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்து அவற்றை சரியாக இன்சுலேட் செய்யவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பாகமாக பிரித்தெடுத்தல், பாகங்களை அடையாளம் காணுதல், பழுதடைந்த பாகங்களை மாற்றுதல் மற்றும் மிக்சர் கிரைண்டரை மீண்டும் அசெம்பிள் செய்தல். பாகமாக பிரித்தெடுத்தல், பாகங்களை அடையாளம் காணுதல், பழுதடைந்த பாகங்களை மாற்றுதல் மற்றும் வெட் கிரைண்டரை மீண்டும் அசெம்பிள் செய்தல். மிக்சர் மற்றும் கிரைண்டரின் சர்வீஸ் மற்றும் ரிப்பேர் குறித்த பயிற்சி இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.